உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, சும்மா நீங்க அப்படியே ரோட்ல நடந்து போய் பாருங்களேன், பல மக்களை பார்க்கலாம். அந்த பல மக்கள்ல சிலருடைய முகத்தை பார்த்தோன்னே, இந்த முகரக்கட்டையை பார்த்தோம்னா அப்படியே சோழ வம்சாவளியை சார்ந்தவர்கள் மாதிரியே இருக்காங்களே, ஒருவேளை மன்னர் பரம்பரையா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி முகரக்கட்டையெல்லாம் பார்த்து மன்னர் பரம்பரைன்னு யாரையும் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் சிலருடைய முகத்தை பார்த்தோன்னே இவங்க பாண்டிய வம்சாவளியை சார்ந்தவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி சிலருடைய மோரக்கட்டையை பார்த்தோன்னே இவங்க சேர வம்சாவளியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இங்க யாரையும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா முகரக்கட்டையெல்லாம் பார்த்து இது மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற யாரையும் சொல்ல முடியாது. ரெண்டாவது, ஒருவேளை மன்னர் பரம்பரை தான் நாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொண்டாலும் கூட தற்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பது மக்களாட்சி. என்னப்பா மன்னராட்சியா இப்பயா? அது வேற டாபிக்பா, அது அப்புறம் பேசுவோம் சரியா? சோ சில பேர் நாங்க மன்னர் பரம்பரை தான் அப்படின்னு சொல்லி கொண்டாலும் கூட தற்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பது மக்களாட்சி. அந்த வகையில நான் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படிலாம் நீங்க சொன்னாலும் கூட அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ அந்த வகையில நம்ம மன்னர் பரம்பரை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்ற நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அண்ணன் திருமாவளவன் அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்தாக ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. அண்ணன் திருமாவர்கள் ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்க இருக்கின்ற நபர்கள் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய மூளைகளையும் உட்கார்ந்துட்டு மூளை செலவு பண்ணி அதன் மூலமாக பெரும்பான்மை வாதங்களை உருவாக்கி விட்டு அதன் மூலமாக அரசியல் லாபம் அடைவதற்காக மூளையை மழுங்கடிக்கும் வேலையில ஈடுபட்டு இருந்தாங்க. சோ அந்த விடயத்தை நான் திருமாவர்கள் போட்டு படாரு உடைச்சிட்டாரு. அதனாலதான் நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் பொங்கிக்கிட்டு வந்திருக்காரு. சோ மன்னர்கள் சம்பந்தமாக நான் திருமாவர்கள் என்ன சொன்னாரு, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரியா தவறா, அதை நம்ம நியாயத்தின் அடிப்படையில் கொஞ்சம் டீகோடிங் பண்ணிடுவோம் சரிங்களா? அதற்கு பின்னாடி பல அரசியல் வேற இருக்குது. அந்த அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணும் கிடையாது மக்களே. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில பேசுகின்ற பொழுது, மன்னர்கள் மேல எனக்கு நன்மதிப்பு இருந்தது கிடையாது. மன்னருடைய காலகட்டங்கள்ல தான் தமிழ்நாடு சமஸ்கிருதமயமாக மாறியது அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு. அதே மாதிரி மன்னருடைய ஆட்சி காலகட்டத்துல தான் தமிழ் மொழி தூக்கி வீசப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. மன்னர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல தான் தங்களுடைய பெயருக்கு பின்னாடி வடமொழி சொற்களை சேர்த்து கொள்கின்ற ஒரு வழக்கம் உருவானது அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவர்கள் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை பண்றாரு. சோ அதனால எனக்கு மன்னர்கள் மேல நன்மதிப்புகள் இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி திருமாவர்கள் சொல்றாரு. சோ இந்த மாதிரி சொன்னோடனே அவர் சொன்னது சரியா தவறா? உண்மையாவே மன்னருடைய ஆட்சி காலகட்டத்துல தான் தமிழ்நாட்டுக்குள்ள சமஸ்கிருதம் புகுந்ததா? சோ இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஆராய்வுகளும் பண்ணாம டிடிவி தினகரன் போன்ற ஆட்கள் அதை எப்படி நீங்க மன்னரவன் தப்பா பேசலாம், ராஜராஜ சோழனை எப்படி தப்பா பேசலாம், ஆச்சாக்கு பூச்சாக்கு நான் விடமாட்டேன், ஒருபோதும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி பொங்கி எழுந்து தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு டிபேட்டுகளை உருவாக்கி விட்டுருக்கிறார். சரி, உள்ளபடியே அண்ணன் திருமாவர்கள் சொன்னது சரியா தவறா அப்படின்றத நம்ம டீகோடிங் பண்ணிடுவோம். ஒண்ணும் கிடையாதுங்க. ஜஸ்ட் சாதாரணமா தமிழ்நாட்டில் இருக்கிற சில கோவில்கள் இருக்கு தெரியுமா, பெரிய பெரிய கோவில்கள். அந்த கோவிலுக்குள்ள நீங்க போய் பாருங்க. அந்த கோவிலுக்குள்ள அந்த கோவில் கருவறைக்குள்ள என்ன மொழியில அர்ச்சனை பண்றாங்க? சமஸ்கிருத மொழியில அர்ச்சனை பண்றாங்க. சமஸ்கிருத மொழியில மட்டும்தான் தற்பொழுது அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுல ஆப்ஷன் வேற. அதாவது நீங்கள் விருப்பப்பட்டால் நாங்கள் தமிழ் மொழியிலும் அர்ச்சனை செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழிக்கு ஆப்ஷனு. ஆனா சமஸ்கிருத மொழி டிஃபால்ட்டா இருக்குது. இது எந்த காலகட்டத்துல உள்ள போச்சு? கோவிலுக்குள்ள இருந்த தமிழ் ஓதுவார்கள் விரட்டி அடிக்கப்பட்டு எப்படி பார்ப்பனர்கள் உள்ளே பணியமர்த்தப்பட்டார்கள்? யாருடைய ஆட்சி காலத்துல பணியமர்த்தப்பட்டார்கள்? இங்க இருக்க மன்னருடைய ஆட்சி காலத்துலதான் பணியமர்த்தப்பட்டார்கள். மன்னருடைய ஆட்சி காலகட்டத்துலதான் தமிழ்நாடு சமஸ்கிருதமயமாக மாற்றப்பட்டது. அப்ப இது உண்மையா பொய்யா? அப்ப இதை ஆராய்ச்சி பண்ணாம நீங்க அண்ணன் திருமாமேல அவதூற பரப்புறீங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய உட்டாலங்கடியான ஆட்களா நீங்க இருப்பீங்க. அது மட்டுமா, அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்றாரு பாருங்க, தமிழ் மொழி தூக்கி வீசப்பட்டது என்றாரு. மன்னருடைய ஆட்சி காலகட்டத்துல தான் தமிழ் மொழி தூக்கி வீசப்பட்டது. இங்க இருக்கிற சாதாரண சாமானிய மனிதர்கள் எல்லாமே தமிழ் பெயர்களை சூட்டினார்கள். இது குந்தவை, அதுக்கப்புறம் மலர்கொடி, வெண்மதி, தேன்மொழி, இந்த மாதிரி அழகான பேர் நீங்க அந்த காலகட்டத்துல பார்க்கலாம். எப்ப? மன்னருடைய ஆட்சி காலகட்டத்துக்கு முன்னாடி பார்க்கலாம். ஆனா மன்னருடைய ஆட்சி காலகட்டத்துல என்னைக்கு பார்ப்பனர்களை அவங்க உள்ள விட்டாங்களோ அப்ப இருந்து சமஸ்கிருதமயமாக மாற்றப்பட்டது. இந்த தேன்மொழி, கனிமொழி இந்த பேர் எல்லாமே தூக்கி வீசப்பட்டு யாஷிகா,
தர்ஷினி, ஜெயந்தி, இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே மாற்றப்பட்டது. அப்ப அண்ணன் திருமாவர்கள் சொன்னது மாதிரி மன்னருடைய ஆட்சி காலகட்டத்துல அவங்க பார்ப்பனர்களை, சமஸ்கிருதக்காரர்களை உள்ள விட்டதனுடைய நீட்சி தான் தமிழ் பெயர்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு சமஸ்கிருத பெயராக மாற்றப்பட்டது. தமிழ் மொழி தூக்கி வீசப்பட்டது. இது உண்மையா பொய்யா? அப்ப இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சிகள் பண்ணாம அண்ணன் திருமாவர்கள் மேல அவதூற அள்ளி வீசுறீங்க அப்படின்னா எதை நிறுவனம் நினைக்கிறீங்க நீங்க? அது மட்டும் கிடையாதுங்க. இப்ப பார்வையாளர்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வந்து வைக்கிறேன். நீங்க ஜஸ்ட் அப்படியே வந்து தமிழ்நாட்டுல இருக்க பெரிய பெரிய கோவில்களுக்கு போய் பாருங்க. அந்த கோவில்களுடைய ரத வீதிகள் இருக்கு தெரியுமா? அந்த ரத வீதிகள் எல்லாத்தையுமே சுத்தி பாருங்க. அந்த ரத வீதிகள் எல்லாத்திலுமே எந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வாழ்கின்றார்கள், எந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் சொந்த வீடுகளை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஆராய்ச்சி வந்து பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடி மக்கள் யாருமே அந்த கோவில்களை சுற்றி வாழ மாட்டார்கள். ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல அந்த தானம் இந்த தானம் சொல்லி கோவிலை சுற்றி இருக்கின்ற இடங்கள் எல்லாத்தையுமே பார்ப்பனர்களுக்கு தானம் வார்த்தார்கள் இங்க இருக்கிற மன்னர்கள். அவங்க வந்து கோவில் கருவறைக்குள்ள வந்து பூஜைகள் பண்ணணும். ஆனா தூரமா இருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களால பூஜை பண்ண முடியாது, சமஸ்கிருதத்துல பூஜை பண்ண முடியாது. அதனால அந்த கோவிலை சுற்றி இருந்த மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவன் தான் எல்லாமே சேர்ந்து எல்லாம் படிப்பான், அந்த கோவில் வந்து கட்டியிருப்பான். அந்த சுத்தி இருந்த மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற பூர்வக்குடி மக்கள் எல்லாத்தையுமே விரட்டி அடித்து விட்டு அந்த நிலங்கள் எல்லாமே பார்ப்பனர்களுக்கு வழங்கினார்கள். யாரு? இங்க இருக்கிற மன்னர்கள். இதே மன்னர்கள் தான் நீங்க தூக்கி கொண்டாடுறீங்க தெரியுமா? அந்த மன்னர்கள் தான். கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். அந்த கோவிலை சுத்தி ஏன் நம்ம சமுதாயத்தை சார்ந்த மக்கள் யாரும் அங்க இருக்க முடியல, யாரும் ஏன் இல்ல? கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் நீங்க மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோவிலை சுத்தி முழுக்க வட இந்தியர்கள் தான் உள்ள இருக்கிறாங்க. அவங்க எந்த காலகட்டத்துல வந்தாங்கன்னா மன்னருடைய காலகட்டத்துல உள்ள வந்தாங்க. ஸோ இந்த மாதிரிதான் தமிழ்நாட்டுல எத்தனை பெரிய கோவில்கள் இருக்கின்றதோ அந்த கோவிலை சுற்றி எல்லாமே தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். முழுக்க வட இந்தியர்காரங்க தான் இருப்பாங்க. குறிப்பா சமஸ்கிருதக்காரர்கள் இருப்பாங்க, பார்ப்பனர்கள் வந்து இருப்பாங்க. அப்ப மன்னருடைய ஆட்சி காலகட்டத்துலதான் வந்து என்னுடைய நிலம் வழங்கப்பட்டது, தூக்கி வழங்கப்பட்டது, இந்த பார்ப்பனர் வச்சிக்கான் கொடுக்கப்பட்டது. அப்ப மன்னர்கள் மேல எப்படி நன்மதிப்பு இங்க இருக்கிற மக்களுக்கு வரும், அண்ணன் திருமாவர்களுக்கு எப்படி வரும்? அப்ப இது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணாம நீங்க அண்ணன் திருமாவர்கள் மேல அவதூறு அள்ளி வீசுறீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? தமிழ் மொழிய, தமிழ்நாட்டை சமஸ்கிருதம் வந்து ஆளட்டும், பார்ப்பனக ஆளட்டும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து வலிந்து அந்த நிலையை உருவாக்குறீங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா நீங்க? அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ் மொழி அவர்கள் அழித்தார்கள், ஆமா அழித்தார்கள், மன்னர்கள் அழித்தார்கள், அழிக்க விட்டார்கள், பரவாயில்ல அழித்துக்கிறட்டும், எங்கள் மன்னர் தான் முக்கியம்னு சொல்ல வரீங்களா? அப்ப இது அப்பட்டமான ஒரு அவதூறு செயல். மன்னருடைய அமைச்சரவையில எப்பொழுதுமே ஒரு ராஜகுரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இருப்பாப்ல. நீங்க நிறைய பழைய தமிழ் திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்க, மன்னர் காலத்து தமிழ் திரைப்படங்களை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து குடுமியை வச்சுக்கிட்டு பூன்ல போட்டுக்கிட்டு ஒரு ராஜகுரு வந்து இருப்பாரு. அந்த ராஜகுரு என்ன சொல்றாரோ அந்த அந்த ராஜகுரு சொல்றதை மட்டும்தான் அந்த மன்னன் வந்து கேட்பாங்க. சோ அந்த ராஜகுரு என்ன பண்ணாருன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற, ஏன் இந்திய நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வர்ணாசிரம கட்டமைப்புகள் எதையுமே சிதையாம பாத்துக்கிட்டாரு. அதனால தான் உன்னுடைய பாட்டனோ உன்னுடைய பூட்டனோ படிக்க இயலவில்லை, அதனாலதான் படிக்க முடியல. பார்ப்பனிய தர்மத்தின் அடிப்படையில், மனு தர்மத்தின் அடிப்படையில் பார்ப்பனர்கள் மட்டும்தான் கல்வி புரியணும், சத்திரியர்கள் போர் புரியணும், அதுக்கப்புறம் வைசியர்கள் வியாபாரம் பண்ணணும், சூத்திரர்கள் வந்து இந்த 3 பேத்துக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வர்ண அமைப்பு இருக்கு தெரியுமா? 4 வர்ணங்கள் இருக்கு தெரியுமா? அந்த 4 வர்ணங்கள் சிதையாமல் பார்த்து கொண்டார்கள். கீழடியுடைய காலகட்டங்கள்ல கீழடி இருக்கு இல்லையா, அந்த கீழடியில கண்டெடுக்கப்பட்ட அந்த மண்பாண்ட ஓடுகள்ல தமிழ் எழுத்துக்கள் வந்து இருக்குது. அப்ப கீழடியுடைய காலகட்டங்கள்ல இந்த தமிழ் சமுதாயம் ஒரு எழுத்தறிவு பெற்ற ஒரு சமுதாயமா இருக்கிறாங்க. ஆனா இடைப்பட்ட காலகட்டங்கள்ல அவங்க படிப்பறிவு இல்லாத தமிழ் சமுதாயமாக எப்படி மாறி போனாங்க? காரணம் இந்த மன்னர்கள் தான், வேற யாருமே கிடையாது. அந்த அமைச்சரவையில வந்து ஒவ்வொரு ராஜகுருக்கள் இருப்பாங்க. அந்த ராஜகுருக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வர்ணம் அமைப்பை கட்டுக்கொலையாமல் பார்த்துக் கொள்வார்கள். அதனாலதான் உன்னுடைய தாத்தா பாட்டிமார்கள் படிக்க முடியல, என்னுடைய தாத்தா பாட்டிமார்கள் படிக்க முடியல. அப்ப இது உண்மை. பார்ப்பனர்கள் என்ன யாகங்கள் செய்ய சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே கண்ணை மூடிக்கிட்டு ராஜாக்கள் பண்ணுவாங்க அந்த காலகட்டத்துல. அதாவது ராஜசூய யாகம் சொல்லி ஒரு யாகம் வந்து இருக்கும். அது வந்து சக்கரவர்த்தியாக உன்னை தகுதி அடைவதற்கான ஒரு யாகம். அந்த யாகத்தை வந்து மன்னர்கள் பண்ணுவாங்க. அவனுக்கு சாதாரண சாமானிய மனிதர்கள் பற்றிலாம் கவலை கிடையாது. அவன் சக்கரவர்த்தியா வாழன்ற காரணத்துக்காக யாகம் பண்ணுவான். அது யாகத்தை பண்ண சொல்லுவாங்க, இங்க இருக்கிற பார்ப்பனம் பண்ண சொல்லுவாங்க, ராஜகுருக்கள் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து அஸ்வமேத யாகம் சொல்லுவாங்க. அந்த அஸ்வமேத யாகம் வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து விரிவடை வைப்பதற்காக மேற்கொள்கின்ற ஒரு யாகம். சோ இந்த மாதிரி யாகங்கள்ல தான் மூழ்கி போயிருந்தாங்க. மூட நம்பிக்கைகள்ல தான் இங்க இருக்கிற மன்னர்கள் மூழ்கி போயிருந்தாங்க. சாதாரண சாமானிய மனிதனுடைய வாழ்வியலை பத்தி அவன் சிந்திக்கவே கிடையாது. அப்படி சிந்திச்சிருந்தாங்க அப்படின்னா நிலங்களை தூக்கி பார்ப்பனர்கள் கொடுத்துருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க.
அப்ப அண்ணன் திருமாவளவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரியா தவறா? சரியான ஸ்டேட்மெண்ட். இப்ப இதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, அண்ணன் திருமாவளவன் வந்து இந்த மாதிரி மன்னர்கள் சொல்லிட்டாரு, ஆச்சாக்க ஊச்சாக்கான்னு சொல்றீங்கல்ல, அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான் தமிழ் மொழியை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். நான் பகிரங்கமா பதிவு பண்றேன். அவர் மட்டும்தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்கிட்ட போய், அந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரனுடைய தொண்டர்கள்ட்ட போய் உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்டோம்னா, அவங்க அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய தமிழ் பெயரை சொல்லுவார்கள். எல்லாளன், கனியமுதன், ஆற்றல் அரசு, முத்தமிழன், கதிரவன், தமிழ்வாணன், இந்த மாதிரி எல்லாமே தமிழ் பெயர்கள். இது எல்லாமே எப்ப ஒரு சூட்டினார் பார்த்தோம்னா, கடந்த 2002 தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்கன்னா, திருமாவர்கள் தமிழ் பெயர் சூட்டும் மாநாட்டம் நிகழ்த்துறாரு. அதன் அடிப்படையில ஒட்டுமொத்தமாக ஒரு 5000 நபர்களுக்கு தமிழ் பெயரை சூட்டுகின்றார். யார் யாருக்கெல்லாம் சமஸ்கிருத பெயர் கலந்து பெயர்கள் இருக்கின்றதோ அவங்க எல்லாத்துக்குமே தமிழ் பெயரை வந்து சூட்டுறாரு. சக்திவேல் ஒருத்தருடைய பேரு, சக்திவேல். அப்ப ஆற்றல் அரசு அப்படின்னு மாத்துறாரு, பேரை மாத்துறாரு. சோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பெயர்கள் எல்லாத்தையுமே அதை அப்படியே தமிழ் பெயராக மாத்தினார். சோ அவர் அன்னைக்கு 2002 தமிழ் பெயராக மாற்றியதனுடைய விளைவுதான் அன்னைக்கு இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டர்களுடைய புதல்வர்களுக்கு, வாரிசுகளுக்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ் பெயரை சூட்டுகின்றார்கள். சோ அவன் என்ன பண்ணுவானா, நாளைக்கு தன்னுடைய புள்ள குட்டிக்கு தமிழ் பெயர் தான் வைப்பான். சோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ பண்ணியிருக்காரு. ஒரு சமஸ்கிருத பெயரை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருந்த தமிழ் சமுதாயத்தை உடைச்சு நீ தமிழ் பெயராக பயணப்படு அப்படின்னு சொல்லி ஒரு தலைமுறையே மாற்றி வச்சிருக்காரு அண்ணன் திருமாவர்கள். அப்ப நீங்க அண்ணன் திருமாவர்கள் வந்து தமிழ் மொழிக்காக என்ன எதுவும் பண்ணலாம் சொன்னீங்கன்னா இது எப்படி ஏற்றுக்கொள்வது? இரண்டாவது, அண்ணன் திருமாவர்கள் தமிழ் பெயர் சூட்டியதற்கான முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்குது. பண்பாட்டின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள். குறிப்பா யாரும் பார்த்தோம்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதாவது கோவில்கள்ல ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு பண்பாட்டின் மீதான மிகப்பெரிய ஒரு தாக்குதல். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குல தெய்வங்கள் எல்லாமே கறி தின்ற தெய்வங்கள் தான். ஏன் நம்ம திருப்பரங்குன்ற கோயில் முருகனே வந்து அங்க வந்து ஆடு கோழி வந்து பலியிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆட்டு ரத்தத்தை ஆட வெட்டி அந்த ஆட்டு ரத்தத்துல திணையரிசியை கலந்து அதை வந்து ஒரு படையலா படைச்சிருக்கிறாங்க, முருகனுக்கே படைச்சிருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தெய்வங்களுமே ஆடு கோழி பலியிடுவதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தெய்வங்கள். இது வந்து ஒரு பண்பாட்டாவது இருந்துச்சு. ஆனா அந்த பண்பாட்டை சிதைக்கும் விதமாக தான் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் பண்ணாங்க. ஆடு கோழியை பலியிடுவதற்கு தடையை கொண்டு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த பண்பாட்டின் மீதான தாக்குதலை தடை செய்வதற்காகத்தான் அவர் என்ன பண்றாரு, அந்த திருமாவர்கள் தமிழ் பெயரை சூட்டுகின்ற ஒரு நிகழ்வு வந்து பண்ணாரு. ஒரு பண்பாட்டு புரட்சியை நிகழ்த்தி காட்டினாரு. நீ இப்படி பண்றியா, நான் வந்து தமிழ் பண்பாட்டு புரட்சியை நிகழ்த்துறேன் பாருன்னு சொல்லி பண்ணி காட்டாரு. 2002 பண்ணி காட்டினாரு. அப்ப இப்பேற்பட்ட நபரை வந்து நீங்க வந்து தவறாக சித்தரிக்கிறீங்க, உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக சித்தரிக்கிறீங்க. உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக சாதாரணமா கூலி வேலை பாக்குறவங்க, கொத்தனா வேலை பாக்குறவங்க, சித்தா வேலை பாக்குறாங்க, அவங்க எல்லாம் போய் நீங்க மன்னர் பரம்பரை சொல்லி பெரும்பான்மை வாதங்களை உருவாக்கி விட்டு அதன் மூலமாக அரசியல் லாபங்கள் அடையலாம் அப்படின்ற காரணத்துக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான விஷயம். தவறு டிடிவி தினகரன் அவர்களே. உங்களுக்கு வந்து நான் திருமாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு பகுத்தறிவு இல்லை, அது கரெக்ட் தான். ஆனா நீங்க டிபேட்டை கிளப்பி விட்டது மூலமாக இப்போ உட்காந்து நான்லாம் உட்காந்து விளக்கம் கொடுத்துக்கிறீங்க. நான்லாம் உட்காந்து விளக்கம் கொடுக்குற அளவுக்கு நீங்க அப்படி ஆகி போயிட்டீங்க என்பதை கூறிக்கொண்டு, கற்பி உண்டு புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.